கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. சிறியனென்றென் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவை குறியை கான். நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாயே. மேலிகழ பார்த்து பாய்ந்து பிடித்து கொள்ளும், மேலே மேலே எழுந்து உன்னை போய் பிடிச்சுடுவான் அப்படிங்கிறார். பிடிச்சுடுவான், ஆழி கொண்டு உன்னை எரியும் அப்படின்னு அடுத்த பாசுரத்துல சொல்ல போறார். உன் வரையிலும் தாவி பிடிச்சுக்கிறதுக்கோ உன்னை அடிச்சு கீழே தள்ளுறதுக்கோ அவனுக்கு சக்தி உண்டுன்னார். சக்தி உண்டுன்னு எப்படி சொல்றது? அதுக்கு வியாக்கியானம் என்றார், வெண்ணெய் தாழியை எட்டாது வைக்கில் கல்லை கொண்டு எரிந்து உடைக்குமா போலே நீயும் வராதிருக்கின் திருவாழியை கொண்டு உன்னை எரியும் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். உயரத்துல பானைய வைக்க வைக்க கண்ணன் அதை கல்லால உடைப்பான், நைசா தயிர் கிழ கொட்டுறாப்புல, இல்ல தடியாக அடிப்பான். அதுபோல உயரத்துல வச்சிருக்க கூடிய ஒன்னை அவன் வெண்ணைனே தீர்மானம் பண்ணிருக்கிறதுனால சந்திரன்கிறதுக்காக இவ்வளவு துள்ள மாட்டான். வெண்ணெய் நினைச்சுன்னா அவன் துள்றான். பார்த்து விட்டு கடைசியில கையில உள்ள சக்கரத்தினால உன்னை அடிச்சு விடுவான். அதனால ஜாகிரத கீழே இறங்கி விடு. சிறுமையின் வார்த்தை, சின்ன பையன் இன்னும் பெருசா சொல்றேன் உன் பிள்ளைய பத்தி, அது என்னமோ இக்கணுண்டு இடுப்புல தூக்கி வச்சண்டு, உனக்கு அது பெருசா இருக்கலாம், அதுக்காக நான் வர முடியுமா, நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு நினைக்காதே. அப்படிதான் சின்ன பையன் தானே இவன் என்ன பண்ணிட போறான்னு நினைச்சான் மகாபலி. மகாபலி ஆத்துல போய் ஒரு நாள் நின்னாய்வான். யாரோ குட்டையான ஒரு பையன் வந்திருக்கிறான், இவன் என்னத்தை பண்ணிட போறான் அப்படின்னு நினைச்சு விட்டு கடைசியில நாமாவசேஷித மகாபலி வைபவாயேன்னு மகாபலின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பெயர் மட்டும்தான் மிச்சம் எல்லாத்தையும் கைப்பற்றி விட்டான். அதுபோல அந்த பலி சக்கரவர்த்தியினிடத்திலேருந்து சர்வஸ்வாபகரணம் பண்ணது போல உன்னை பிடிச்சு விடுவான், ஜாகிரதைன. சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவை குறியாம். நீ உன்னிடத்துல சிறுமைத்தனம் இல்லையோ, எம்பெருமான் கூட்டும் கூட வராததான ஒரு சிறுமைத்தனம், பாலிசத்தனம். இந்த சிறுமை உன்னிடத்துல ஒரு அபச்சாரமாக, பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு அபச்சாரமாக ஆயிடுத்தானால் அப்போ நீயே உனக்கு உபயோகப்பட மாட்டாய். ஆத்மைவி ஹாத்மனோ பந்துகோ ஆத்மைவ ரிபுராத்மனஹா. அந்த அபச்சாரத்தை உணர்ந்து கண்ணபிரானுக்கு நாம் அபராதி ஆயிடுவோமே, கூப்பிரானே அப்படின்னு நினைச்சுண்டு நீ கிட்டக்க வந்துட்டேயானால் நீயே உனக்கு உபயோகப்படுவாய். நீயும் உன் தேவைக்கு உரியை காகான். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.